வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பகடிவதை பேர்வழிகளுக்கு கடிவாளம் போடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பகடிவதை குற்றவியல் தடுப்புச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். சமூக வலைதளங்கள் உட்பட பிறரை நிந்திக்கும் தன்மையிலான பகடிவதைகளில் ஈடுபடுகின்ற அல்லது சினமூட்டுகின்ற நபர்களுக்கு எதிராக கடும் தண்டனை விதிக்கும் 2024ஆம் ஆண்டு பகடிவதை குற்றவியல் தடுப்புச் சட்ட திருத்தம் இன்று நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை எம்பிக்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. சமூக வலைதளங்கள் உட்பட எந்தவொரு சூழ்நிலையிலும் பிறரை பகடிவதை செய்து நிந்திக்கும் செயலில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு வெறும் 100 வெள்ளி அபராதம் விதிக்கும் சட்ட நடைமுறை இனி எடுபடாது. மாறாக குற்றம் இழைத்தவர்களுக்கு குறைந்தபட்சம் ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் கூடியபட்ச அபராதம் விதிக்க இச்சட்ட திருத்தம் வகை செய்கிறது. தவிர சமூக வலைதளங்களில் பிறரை பகடிவதை செய்து இஷா ராஜேஸ்வரியை போன்று சம்பந்தப்பட்டவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலை ஏற்படுமானால் அவர்களை பகடிவதை செய்த நபர்களுக்கு குறைந்த கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இச்சட்டம் வகை செய்வதாக சட்டம் மற்றும் துறை சார்ந்த திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயிட் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் சிறார்கள் உட்பட தனி நபர்களின் கண்ணியமும் அவர்களின் தன்மானமும் உரசி பார்க்கப்படுவதை தடுப்பதற்காகவே 2024ஆம் ஆண்டு பகடிவதை குற்றவியல் தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்டுள்ளதாக அசலீனா விளக்கினார். வத்துபூத்தே தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று அனைத்துலக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் மலேசியாவின் முடிவை மீட்டுக் கொள்வதற்கு தாம் சொந்தமாக முடிவு செய்ததாக கூறப்படுவதை முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது மறுத்துள்ளார். அந்த முடிவை எடுத்தது அமைச்சரவையாகும். அந்த அமைச்சரவையில் தற்போதைய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துணைவியார் டத்துஸ்ரீ ஒன் அசீசா ஒன் இஸ்மாயில் துணை பிரதமர் என்ற முறையில் வீற்றிருந்தார் என்று துன் மகாதீர் இன்று விளக்கம் அளித்துள்ளார். அந்த அமைச்சரவையில் அன்வாரின் துணைவியார் மட்டுமின்றி பக்காத்தான் ஹரப்பான் உறுப்பு கட்சிகளின் தலைவர்களாக முகமது சாபு, ஆந்தனி லாக், லிம் குவான் எங், கோவிந்த் சிங் மற்றும் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உட்பட முக்கிய தலைவர்கள் அமைச்சர்களாக வீற்றிருந்தனர் என்று துன் மகாதீர் சுட்டிக்காட்டியுள்ளார். வத்துபூத்தே தீவு தொடர்பான தீர்ப்பில் மலேசிய அரசாங்கம் மேல்முறையீடு செய்வதில்லை என்று அமைச்சரவை கூட்டாக எடுத்த முடிவில் அன்வாரின் துணைவியார் எந்தவொரு ஆட்சேபத்தையும் தெரிவிக்கவில்லை என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். 2 லட்சத்திற்கும் அதிகமான தனி நபர்கள் மற்றும் நிறுவன இயக்குநர்கள் வெளிநாடுகள் செல்வதற்கு வருமான வாரியம் பயண தடையை விதித்துள்ளதாக அறிவித்துள்ளது. வருமான வரியை செலுத்தாதது, வருமான வரியை நிலுவையில் வைத்திருப்பது உட்பட வருமான வரி தொடர்புடைய பல்வேறு குற்றங்களுக்காக கடந்த நவம்பர் மாதம் வரையில் 2,03,123 பேருக்கு இந்த பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரி வாரியம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வருமான வரி செலுத்த தவறியவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல பயண தடை விதிக்கப்படுவது என்பது வருமான வரி வாரியம் எடுக்கக்கூடிய கடைசி நடவடிக்கையாகும் என்று அது தெளிவுபடுத்தியுள்ளது. நாளை டிசம்பர் 11ஆம் தேதி மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஸ் ஷாவின் 79வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 94 தனிநபர்கள் பல்வேறு பட்டங்களையும் உயரிய விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்கப்படவிருக்கின்றனர். இவ்விருதளிப்புச் சடங்கில் பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் பெறுகின்ற பிரமுகர்கள் பட்டியலில் 2 ஸ்லாங்கூர் மாநிலத்தின் முதல்நிலை விருதான ஆண்களுக்கான ஸ்ரீபடுக்க மக்கூத்தா ஸ்லாங்கூர் எனும் அந்தஸ்தை தாங்கிய டத்தோஸ்ரீ விருதையும் பெண்களுக்கான டத்தின் படுக்கா ஸ்ரீ விருதையும் 2 தனிநபர்கள் பெறுகின்றனர் என்று ஸ்லாங்கூர் மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ ஹாரிஸ் காசிம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மற்றும் அவரின் புதல்வர் டத்தோ முகமது நிசார் நஜீப் சமர்ப்பித்துள்ள அபிடவிட் மனுவை தொடர்ந்து நாட்டின் 16வது மாமன்னரின் அரசாணை தொடர்பில் பஹாங் அரண்மனை எந்தவொரு அறிக்கையையும் வெளியிடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லாஹிற்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பஹாங் மாநில சட்ட ஆலோசகர் டத்துஸ்ரீ சைஃபுல் எட்ரிஸ் தெரிவித்துள்ளார். பஹாங் மந்திரி பசார் டத்துஸ்ரீ ஒன் இஸ்மாயில் வழங்கிய ஆலோசனை மற்றும் நீதிமன்ற விசாரணைக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சைஃபுல் எட்ரிஸ் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சரவா மாநிலத்தில் 25 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள கட்டுமான திட்டத்தில் லஞ்சம் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட பிரமுகரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது.
52 வயது மதிக்கத்தக்க அந்த பிரமுகர் நேற்று மாலை 6:35 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஏதுவாக அவர் இன்று கூச்சிங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான அனுமதியை SPRM பெற்றுள்ளதாக அந்த ஆணையத்தின் வட்டாரம் தெரிவித்தது. நாட்டின் வணிக நடைமுறைகளில் மனித உரிம கருத்தாய்வுகளை ஒருங்கிணைப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரியில் வணிகம் மற்றும் மனித உரிமைகளுக்கான தேசிய செயல் திட்டம் தொடங்கப்படும் என்று சட்டம் மற்றும் துறை சார்ந்த சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலீனா ஒஸ்மான் சாயிட் தெரிவித்தார். வணிகம் மற்றும் மனித உரிமைகளுக்கான தேசிய செயல் திட்டம் உள்நாட்டு வெளிநாட்டு தரப்பினரிடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும். அத்துடன் அனைத்துலக மனித உரிமைகள் தர நிலைகளுடன் வணிகத்துறைக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று அசலீனா குறிப்பிட்டார். இந்த தேசிய செயல் திட்டம் நிறுவனங்கள் சர்வதேச மனித உரிமைகள் தரை நிலைகளுக்கு இணங்கவும் மனித உரிமைகள் தொடர்பான பொருத்தமான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதிலும் பல்வேறு நிலையிலான நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குவதிலும் முக்கிய பங்காற்றும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இன்று டிசம்பர் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டுக்கான மனித உரிமை தினத்தை ஒட்டி வழங்கிய செய்தியில் அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலீனா இதனை தெரிவித்தார். குழந்தைகளின் உயர்நிலை சிந்தனை திறன் ஆளுமையை கண்டறியும் தேசிய நிலையிலான உயர்நிலை சிந்தனை திறன் புதிர் போட்டியை இல்ஹாம் கல்விக் கழகம் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் அற வாரியத்தின் ஆதரவில் கடந்த டிசம்பர் 7ஆம் நாள் சனிக்கிழமை ஏற்பாடு செய்திருந்தது. இப்போட்டி மலேசிய கல்வி அமைச்சின் அனுமதியுடன் நடைபெற்றது. பட்டாலிங் ஜோயாவில் உள்ள பிரிக்ஃபீல்ட்ஸ் ஏசிய கல்லூரியில் இப்போட்டி நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதிலுமிருந்து 85 மாணவர்கள் அதில் கலந்து கொண்டனர். இப்போட்டியின் தொடக்கச் சுற்று இயங்கலையில் நடைபெற்ற வேளையில் அதில் பங்கெடுத்த 500 மாணவர்களில் அதிக புள்ளிகளை பெற்ற 85 மாணவர்கள் இறுதிச் சுற்றில் களம் இறங்கினர். 2024 தேசிய நிலையிலான உயர்நிலை சிந்தனை திறன் புதிர் போட்டியில் பேரா சித்தியாவான் மகா கணேச வித்தியாசாலை மாணவர் தி தேசிகன் கணித மேதை ராமானுஜம் விருதினை வென்றார். அவருக்கு 1000 ரிங்கிட் ரொக்கம், வெற்றி கிண்ணம், நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் விருதினை ஹஜி மனன் தமிழ் பள்ளி மாணவர் S கவீஷன் பெற்ற வேளையில் இயற்பியல் விஞ்ஞானி SN போஸ் விருதினை வென்றார். மண்டின் தமிழ் பள்ளி மாணவி R மலர்விழி. இருவருக்கும் முறையே 750, 500 ரிங்கிட் ரொக்கம், வெற்றி கிண்ணம், நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. 4ஆம் நிலையிலிருந்து 10ஆம் நிலை வரை வாகை சூடிய மாணவர்களுக்கு 50 ரிங்கிட் ரொக்கம், வெற்றி கிண்ணம் மற்றும் நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கிளுவாங் ஹஜிமனான் தமிழ் பள்ளி மாணவர் 60 இறுதிச் சுற்றில் களமிறங்கி அவர்களில் 3 முதல் 10 இடங்களில் வாகை சூடிய நிலையில் அப்பள்ளி திரட்டு புள்ளிகள் அடிப்படையில் APJ அப்துல் கலாம் சுழற் கிண்ணத்தை வென்றது. புதிர் போட்டியின் நிறைவு விழாவில் நாடறிந்த கல்வியாளர் காலஞ்சென்ற கு நாராயணசாமியின் பெயரில் நற்சேவையாளர் விருது அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்விருது கல்வித்துறையில் குறிப்பாக கல்வி தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ள பேரா சொலாமா தமிழ் பள்ளி தொழில்நுட்ப ஆசிரியர் ரூபன் ஆறுமுகத்திற்கு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மலாயா பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளரும் கல்வி அமைச்சின் தமிழ்மொழி காப்பக முன்னாள் துணைத் தலைவருமான கு நாராயணசாமி மலேசிய கல்வித்துறைக்கு ஆற்றிய பெரும் பங்கை சிறப்பிக்கும் வகையில் இந்த விருது அறிமுகம் செய்யப்பட்டது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 49.5வது கிலோமீட்டரில் ஜோஹோர் கூலாய்க்கு அருகில் நிகழ்ந்த விபத்தில் அதிவேக சக்தியை கொண்ட மோட்டார் சைக்கிளில் பயணித்த சிங்கப்பூர் பிரஜை ஒருவர் உயிர் இழந்ததுடன் அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய மற்றொரு நபர் கடும் காயங்களுக்கு ஆளானார். இச்சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9:15 மணியளவில் நிகழ்ந்தது. மோட்டார் சைக்கிளில் பின் இருக்கையில் அமர்ந்து சென்ற ஒரு சிங்கப்பூர் பிரஜையான 21 வயது பெண் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 23 வயது நபர் செலுத்திய கவாசாக்கி நிஞ்சா ரக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி கீழே விழுந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங் லீ தெரிவித்தார். செராஸ் தாமான் செராஸ் பர்டானாவில் இன்று காலையில் சிவப்பு நிற ரிப்பன் கட்டப்பட்ட ஒரு சூட்கேஸ் வடிவிலான பயண பெட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அந்த சடலம் மீட்கப்பட்டு சொட்டாங் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாளை காலை 9 மணிக்கு சடலத்தின் மீது தடயவியல் சோதனை நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்.
பொதுமக்கள் கொடுத்த தகவலை தொடர்ந்து போலீசார் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பயணப்பெட்டியை மீட்டுள்ளனர். அவ்விடத்தில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையிட்ட போது எந்தவொரு அடையாள ஆவணத்தையும் கண்டுபிடிக்க இயலவில்லை என்று தெரிவித்தார். இச்சம்பவம் குற்றவியல் சட்ட 302 பிரிவின் கீழ் கொலையாக வகைப்படுத்தப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 53.5வது கிலோமீட்டர் குலுவாங் அருகில் 2 லாரிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் 2 லாரிகளின் ஓட்டுநர்களும் கடும் காயங்களுடன் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இன்று நிகழ்ந்த இவ்விபத்தில் 2 லாரி ஓட்டுநர்களையும் மீட்கும் நடவடிக்கையில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்தின் காரணமாக 2 வழித்தடங்களிலும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் வாகனங்களின் போக்குவரத்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நிலை குத்தியது. 2 கனரக வாகனங்களும் சாலையை மறித்துக் கொண்டன. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாக அந்த சாலையை பயன்படுத்திய வாகனமோட்டிகள் பலர் சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.